டே அருண், ஹே எப்படிடா இருக்க? டே கந்து, பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுடா? ஆமாண்டா, எனக்கு அருண்ற பேர்ல 2 ஃப்ரெண்டுடா. ஒருத்தன் அருணாச்சலம், நீ அருண்குமார். ஆனா 2 பேருமே நாங்க அருண் அருண் தான் எல்லாரும் கூப்பிடுவோம். டே கந்து, இவ என் ஒய்ஃப் நர்மதா. வணக்கம். வணக்கங்க. ஏண்டா, எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு நானு. உனக்கு கல்யாண விஷயத்த கூட என்கிட்ட மறைச்சிட்டியேடா. டேய், மறைக்க கூடாதுன்னெலாம் இல்லடா, அது ஒரு பெரிய கதை. நானும் நர்மதாவோட புருஷன் பாலுவும் ஒரே ஆஃபீஸில் வேலை செஞ்சோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ரா. இப்போ நீயும் நானும் எப்படியோ அதே மாதிரி தான் நானும் பாலுவும். என்னடா உளர்ற? உன் பொண்டாட்டிய புருஷன் நீ தானே. இப்போ என்னவோ பாலுங்கிற, என்னடா? நர்மதாவோட புருஷன் பாலன். ஒரு நாள் நானும் அவனும் 2 வீலரில் போயிட்டே இருந்தோம். நான் தான் வண்டி ஓட்டினேன். அப்போ ஒரு இடத்துல இறங்கிட்டு திரும்பவும் ஏறிட்டான்னு நினச்சி நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன். பாலன் கீழே விழுந்துட்டான். அவன் விழுந்த நேரம் பின்னாடி வந்த லாரி ஏறி ஸ்பாட்லயே போயிட்டான்டா. கேட்கவே பரிதாபமா இருக்குடா. சரி, பாலுக்கு குழந்தைங்க ஏதாவது இருக்கா? இல்லடா, கல்யாணம் ஆகியே 1 வாரம் தாண்டா ஆயிருந்தது. என்ன கொடுமடா இதெல்லாம். அதனால பாலுவோட மனைவிய நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்டா. ஆமாங்க, எனக்கு முதல்ல இஷ்டமே இல்லை. புருஷனை இழந்ததுக்கு அப்புறம் வாழவே பிடிக்கல. ஆனா இவர் என் முன்னாள் புருஷனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரோட ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாங்க. அதனால ஒத்துக்கிட்டேன். டே அருண்குமார், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஆனா பெருமைப்பட வேண்டிய எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலடா. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவங்க உங்களை ஏத்துக்கலையா? ஆமா சார், ஆனா கண்டிப்பா அவரை ஒத்துக்க வைப்பேன். இறந்து போன என் கணவர் பாலு, அவர் தெய்வமா இருந்து உண்மைகளை நிச்சயமா எடுத்து சொல்வாரு. உங்க நம்பிக்கை கண்டிப்பா வெற்றி அடையுமா? சரிடா, நீ எங்க இருக்கிற? நம்பர் 96 வாசன் தெருடா. டேய், என் ஃப்ரெண்டும் அதே தெருவில் தான்டா இருக்கிறான். அவன் பேர் அருணாச்சலம். கண்டிப்பா உன்னை வந்து பாப்பேன்டா. சரிடா. பாத்தியா, இதுதான் கந்தசாமி. மற்றவங்களோட கஷ்டத்தை தான் கஷ்டமா எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏண்டா கந்தசாமி, உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவே இல்லை? ஆகாத கல்யாணத்துக்கு எப்படிடா கூப்பிட சொல்றேன்? ஏண்டா, பொண்ணு கிடைக்கலையா? மற்றவங்களுக்காக வாழ்றதுக்கு ஆசைப்படுறேன். என்ன புரிஞ்சுட்டு வர பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஏத்துப்பண்டா. நடக்கும். கடவுள் நல்லவங்களை கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. சரிடா, நாங்க அப்ப கிளம்புறோம். கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன்டா. போயிட்டு வரேன். வரணுங்க. போலாமா? வாங்க.